எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கும். அதுதான் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி. அதாவது வண்டி பாதியிலே நின்னுடுமோன்ற பயம். ஆனா உங்க கார்ல இருக்கிற அந்த ஒரு குட்டி ஈகோ மோட் பட்டன் உங்க கார் மைலேஜ 10% 20% வரை அதிகமாக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பாப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எலக்ட்ரிக் கார்கள்ல இருக்கிற ஈகோ மோட் எப்படி வேலை செய்யுது, இதை எப்ப பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்த கூடாதுன்றத பத்தி ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புள்ளி 1. ஆக்சிலரேட்டர் கட்டுப்பாடு. throttle ரெஸ்பான்ஸ். நீங்க ஈகோ மோட் போட்ட உடனே உங்க காரோட கம்ப்யூட்டர் அதோட மூளைய மாத்திக்கும். நீங்க கால்ல ஆக்சிலரேட்டரை வேகமா மிதிச்சாலும் வண்டி உடனே சீராது. பவரை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கும். இதனால பேட்டரி தேவையில்லாம வேஸ்ட் ஆகாது. புள்ளி 2. ஏசி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். இது பலருக்கும் தெரியாத ரகசியம். ஈகோ மோடு போட்டா உங்க காரோட ஏசி கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். கூலிங் கொஞ்சம் குறையும். ஆனா அந்த சேமிக்கிற கரண்ட் உங்க வண்டி இன்னும் சில கிலோமீட்டர் அதிகமா ஓட உதவும். புள்ளி 3. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். சில கார்கள்ல ஈகோ மோடு போடும்போது ரீஜென் அதிகமா வேலை செய்யும். அதாவது நீங்க கால ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடுத்தாலே வண்டி தானா மெதுவாகி அந்த வேகம் மூலமா கரண்ட் தயாரிச்சு பேட்டரிய சார்ஜ் பண்ணும். இந்த மோட எப்ப பயன்படுத்த கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆனா கவனிங்க, நீங்க ஹைவேல ஓவர்டேக் பண்ணும்போது ஈகோ மோட்ல இருந்தீங்கன்னா வண்டி டக்குன்னு வேகம் எடுக்காது. அந்த நேரத்துல இது கொஞ்சம் ரிஸ்க். சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல ஓட்டும்போது இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். மொத்தத்துல ஈகோ மோடுன்றது உங்க காரோட சேமிப்பு கணக்கு மாதிரி. சிட்டிக்குள்ள ஓட்டும்போது இத மறக்காம யூஸ் பண்ணுங்க. உங்க கார்ல ஈகோ மோடு போட்டா எவ்வளவு மைலேஜ் கிடைக்குதுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.